வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் ஏன் உயிர் வாழ்கிறீர்கள் என இரவு நேரத்தில் வந்து தனியார் நிதி நிறுவனத்தினர் மானம் போகும்படி ஏசி சென்றதால் மனமுடைந்த கணவன் மனைவி மகன் செய்த விபரீத முயற்சி குடும்பத்தையே அழித்த கடன் பிரச்சனை. சில ஆயிரம் கடனுக்கு இப்படி உயிரை மாய்த்து கொண்டார்களே என கலங்கி நிற்கும் மக்கள் கூறும் குற்றச்சாட்டு என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரம் தண்ணீர் தொட்டி தெருவை சேர்ந்தவர் செவத்தி வீரன். அங்குள்ள அரசு மதுபான கடை பாரில் சமையலராக வேலை செய்து வந்தார். அவரது மனைவி ஒச்சம்மாள் சின்னமனூர் நகராட்சியில் மருந்து தெளிக்கும் பணியில் பல வருடங்களாக வேலை பார்த்து வந்தவர். மகன் ராஜேஷ் தனியார் நகை அடகு கடை ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இதற்கிடையே செவத்தி வீரன் பெயரில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்களாம். அதனை திருப்பி செலுத்த முடியாமல் கால தாமதமானதால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் தகாத வார்த்தையால் பேசி மிரட்டி சென்றதாகவும், தொடர்ந்து தனியார் நிறுவன ஊழியர்கள் மீண்டும் வந்து இரவு நேரத்தில் நாக்கூசும் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்து சென்றதாக அக்கம் பக்கத்தினர் கூறுகிறார்கள். இந்த நிலையில் காலை விடிந்ததும் அந்த வீட்டில் ஒரு மயான அமைதி. யாரும் வீட்டை விட்டு வெளியே வெகு நேரமாக வரவில்லை. அருகில் சென்று பார்த்த போது செவத்தி வீரன், அவரது மனைவி ஒச்சம்மாள், மகன் ராஜேஷ் 3 பேரும் வீட்டிற்குள் இறந்த நிலையில் கிடந்திருக்கின்றனர். அதிர்ச்சி அடைந்த மக்கள் சின்னமனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அப்பகுதியில் போலீஸ் குவிகிறது. 3 உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடந்து வருகிறதாம். பார்க்கலாம் எப்படி ஃபயர் இது பண்றாங்கன்னு. சென்னை சின்னமலை பகுதியில சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எதிரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல போராடி அந்த தீயை அடைச்சிருந்திருக்காங்க. சென்னை சின்னமலை பகுதியில சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எதிரில் நிறைய மரங்கள் இருக்கு. அந்த பகுதியில தான் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. தீ விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற விவரங்கள் எதுவும் தெரிய வரல. ஆனா தீ கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சு நிறைய எரிய ஆரம்பிச்சு அந்த பகுதியே புகை மூட்டத்தோட காட்சி அளிச்சிருந்திருக்கு. தகவல் அறிஞ்சு விரைந்து வந்த தீயணைப்பு